ஹை ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்பரி கேக்குன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இப்போ தான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இருங்க ஓப்பன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணு. கூலிங்காக இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்களா? இது கேக்குன்றதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா க்ரன்ச்சியாக தாங்க இருக்குது. லைக் மன்ச் சாக்லேட் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இருக்கும் இந்த டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் கூட ஒரு பேக்கெட் வாங்கியிருக்காங்க. இது பாருங்கள். எப்பயுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவோம். சாக்லேட்லாம் காலி ஆயிடுச்சுங்களா, இப்போ தான் ஆர்டர் போட்டாங்க டைரி மில்க். அப்படியே அது கூடயே ஒரு ஐடென்சிக் பிஸ்கெட் வாங்கியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பிஸ்கெட் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட்டுன்னு சொன்னேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், லியோ பிராண்டில் வந்து பிக் ஸ்டிக் வேஃபர் ஸ்டிக் வந்து போட்டிருக்காங்க சாக்லேட் ஃப்ளேவரில். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இதை ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினோம். 90 ருபீஸுங்க ஒரு பாக்ஸு. பாருங்கள், 90 ருபீஸ் தான் வாங்கினோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், லியோ பிராண்டில் வந்து வேஃபர் ஸ்டிக் சொல்லிவிட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் ஒரு பிக் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் ரா சாக்லேட்டை கொடுக்குறத விட இது மாதிரி வேஃபர் கலந்த மாதிரி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதை விட நம்ம பூஜியும் பஞ்சியும் இது ரொம்ப கடிச்சு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கவே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்க. தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா லைக் பண்ணி சாப்பிட்றாரு.